பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அழைப்பை ஏற்று இன்றைக்கு வந்திருக்கிற பாஸ்டர் அம்மாவுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்தை தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமேன். கரங்களை தட்டி நம்ம சந்தோஷப்படுத்துவோம். மீதம் இருக்கிற நேரத்தை பாஸ்டர் அவர்கள் நம்மத்தில் தேவ செய்தியை கொண்டு வருவாருங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கே கூடி வந்திருக்கவங்க யாவரையும் வாழ்த்துக்கிறேன். எங்கள் அன்பாய் வரவேற்று எங்களை இந்த சபையில் கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, அன்பான அன்பு போதகர் பாஸ்டர் அம்மாவுக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய உத்தரப்பிரதேச ஊழியத்தின் சார்பாக நன்றியை வாழ்த்தையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு மிஷனரி அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் விரும்புகிறேன். அதில் இருக்க ஒரு பிக்சரை ப்ளே பண்ணுங்கள். தமிழ்நாட்டு சபைக்கு சரி, கேரளா சபைக்கு சரி, மிஷனரி அப்படின்னா ஏதோ வட மாநிலத்தில் போய் இல்லை அந்தமானில் போயிட்டு ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் வேதம் மிஷனரினா யார் அப்படின்னு இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. நான் அதை சொல்கிறேன். யூ ஆர் ஏ மிஷனரி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் தான் மிஷனரி. அதில் சொல்லியிருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மிஷனரி தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? கேளுங்க அவங்ககிட்ட. ஞானஸ்நானம் பெற்றீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? நீங்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் மிஷனரி. கீழே போட்டிருக்கு, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் மிஷனரி பணித்தளம். அல்லேலூயா. உங்களுக்கு எதாவது புதுசாக இருக்கா? நான் மிஷனரியாக ஒப்பு கொடுத்தும்போது எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. வட இந்தியா போகணும், ஆப்பிரிக்க காடுகள் போகணும் அப்படின்னு. ஆனால் வேதத்தை நான் சரியாக படித்த பொழுது புரிந்து கொண்டேன், இந்த ரட்சிப்பு எனக்குள்ளே என்னைக்கு வந்ததோ அன்றைக்கு நான் மிஷனரியாக அபிஷேகம் செய்யப்பட்டேன். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிவிட்டு செய்திக்கு நிறைய கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சி. அப்படின்னா நீங்கள் சர்ச்சில் இருந்து சொல்கிற ஆண்டவர் எனக்கு வயிற்று வலியை சுகப்படுத்தினாரு, அது ஆண்டவர் செய்த நன்மை அறிவிக்கிறது. சாட்சி என்று என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எதை சாட்சி கொடுத்தார்கள்? கொஞ்சம் சொல்லுங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து. என்னோட மெசேஜில் நான் உங்களை பேச வைப்பேன். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த சேவூர் சபை பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். எங்க போய் கொடுக்கணும் தெரியுங்களா? சாட்சி எங்கங்க? சர்ச்சிலையா? இல்ல, தெருக்களில் போய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை சாட்சியாக அதை விட்னஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை கிறிஸ்துவாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப 4 விதமான மிஷனரிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன மிஷனரிங்க? எருசலேம் மிஷனரி. எருசலேம் என்பது தேவாலயம் இருக்கிற இடம். அப்பனா முதலாவது மிஷனரி எருசலேம் மிஷனரி. சொல்லுங்க, முதலாவது மிஷனரி எருசலேம். இதுனா திருப்பூர் ஃபுல்லா மிஷனரி யாருங்க? நம்ம தான். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக தேவன் என்னை எருசலேம் மிஷனரியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது பார்த்தா யூதேயா. என்னங்க? யூதேயா என்பது ஒரு மாகாணம். என்னங்க? 1947க்கு முன்பாக தமிழ்நாட்டை சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமாம், இங்கே இருக்க பெரியவங்களுக்குலாம் தெரியும். அப்போ தமிழ்நாடு முழுவதுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு தேவன் யூதேயா மிஷனரிகளை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். மூன்றாவது சமாரிய மிஷனரி. என்ன மிஷனரிங்க? சமாரிய மிஷனரி என்பது அங்கே அந்த யோவான் சுவிசேஷத்தில் அந்த ஸ்திரீ சொல்லும்போது யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலவாதவர்கள் அப்படின்னு சொல்ல. அப்போனா வேற கல்ச்சர். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஊழியர். நாங்கள் சமாரிய மிஷனரிங்க. அல்லேலூயா. அப்போ வட இந்தியா முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு?
சமாரிய மிஷனரிகளுக்கு இருக்கிறது. 4வது பூமியின் கடைசி பரிந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. பூமியின் கடைசி பரிந்தம் சொல்லும்போது தோமா, வில்லியம் கேரி, சீகன் பால், கார்மைக்கல் அம்மையார் இவங்கெல்லாம் நாடு விட்டு நாடு வந்து சுவிசேஷத்தை கொண்டு சுமந்து வந்தார்கள். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு சீகன் பால்க்கு இன்னைக்கு ஜெர்மன்லேருந்து வரல அப்படின்னா உங்கள் கையில் வேதமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள், இந்த வேதத்தை ஊற்றி சொல்லுங்கள். ஒரு சீகன் பால், பைபிள் வச்சுருக்கீங்களா? கையை ஊற்றி சொல்லுங்கள். ஒரு சீகன் பால் ஜெர்மன்லேருந்து வரல அப்படின்னா உங்கள் கையில் என் கையில் பைபிள் இல்லை. அப்போ சபை என்பது ஒரு மிஷனரி சர்ச். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. சபை என்பது ஏதோ வந்தோம், 2 பாட்டை பாடினோம், காணிக்க போட்டோம், செய்தி கேட்டோம், போகிற கூட்டம் கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை இமய முதல் குமரி வரை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. நான் அழைப்பு பற்றி பேசவில்லை, சுவிசேஷத்தை பற்றி பேசுகிறேன். ஏனென்றால் இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் வல்லமையான சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தேசத்தின் நிலைமையை மாற்றுகிற சுவிசேஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு புரியுதோ புரியல, இதுதான் உண்மை. அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த நாளுடைய வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை நான் திருப்ப நான் விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3 சில வசனங்களை வாசிப்போம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. போதும் சிஸ்டர். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்கும் அப்படின்னா, பாளையத்திற்கு போவோம் வாருங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. எல்லா ஆலயத்துக்கு தான் போக ரெடி, பாளையத்துக்கு போக நீங்கள் ரெடியா? பாளையம் என்பது ஏதோ அங்கே விளாட்ற இடம் கிடையாது. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, பாளையம் என்பது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடங்கள். அல்லேலூயா. நான் எப்பவுமே, நாங்கள் கிறிஸ்தவ ஃபேமிலியில் 1947 எங்கள் பாட்டி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன்ஸ். இன்றைக்கி 4 தலைமுறையாக ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற ஒரு சந்ததியாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் அந்த வழியில் வந்ததுனால எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா வந்து, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனை மட்டும் இருந்துடாத. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனை மட்டும் இருந்துடாத, 7 நாளும் கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் காட்டி கொடுக்குறேன். ஏன் அன்று அந்த இஸ்ரேலில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இதற்கு பின்பு, எதற்கு பின்பு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சீரியாவிலேருந்து ஒரு படம் வருது. அவர்கள் இஸ்ரவேல் கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் விருந்தெல்லாம் வச்சு அவங்கள மறுபடியும் அனுப்பிட்டாங்க. மறுபடியும் சத்ரு தேசத்தை முற்றுகை போட்டு தேசத்தை சிறையிருப்புக்கு நேராக கொண்டு வரும். இதுதான் அதோடைய அதிகாரத்தோடைய அர்த்தம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இந்த வசனத்திற்கும் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவுக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிற இந்தியாவுக்கும் அன்றைக்கு இருந்த இஸ்ரேலுக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா காலத்திலையும் சொல்லுங்க, சத்ரு தேசத்தை முற்றுகை போட்டு கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்திய தேசத்தினுடைய மக்கள் தொகை 140 கோடி. அதில் 2-3% தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த காரியங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப யோசிச்சிடாதீங்க.
நாங்கள் வாழ்கிற உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்க அப்படின்னா 24 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. எத்தனை கோடிங்க? உங்கள் தமிழ்நாட்டில் வந்து 8 கோடி. உங்கள் தமிழ்நாட்டை காட்டிலும் மக்கள் தொகையில் எல்லாவற்றையும் நாங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப டாப்பில் இருக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தில் -0 இருக்குது. இந்த மகிமையான சுவிசேஷத்தை தேவன் நம்மகிட்ட ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, இந்த முழு இந்திய தேசத்திற்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்குறார். உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப பெருமையாக எங்கள் ஊரில் வந்து தோமா மரிச்சார் அப்படின்னு. எந்த ஊரில்? சென்னையில். நான் உங்ககிட்ட இங்கே இருக்க பெரியவங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் தமிழ்நாட்டில் தோமா ரத்த சாட்சியாக மரிச்சார் இல்லையா? உங்கள் பிள்ளைங்களை எத்தனை பேர் தோமாவாக அனுப்ப நீங்கள் ஆசைப்பட்றீங்க? ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பெரும் பேசுகிறோம் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய தேசத்திற்கு என்ன வந்தது? சுவிசேஷம் வந்துச்சா வரலீங்களா? வந்துச்சு. தோமா இந்த சென்னை பட்டணத்தில் மரித்தார். ஆனால் உங்களுடைய பிள்ளைங்களை, எத்தனை பிள்ளைங்களை நீங்கள் தோமாவாக அனுப்ப விரும்புகிறீங்க? நீங்கள் நம்பாட்டி சரி. எனக்கு ஒரே மனைவி ஒரே பாப்பா இருக்காங்க. என் பிள்ளை பிறந்தபோது நாங்கள் அந்த பிள்ளையை ஆண்டவரே நாங்கள் வட இந்தியா, நாங்கள் இங்கே என் பிள்ளை எடுத்துகிட்டு போகும்போது 8.5 மாதம் வட இந்தியாவுக்கு. அப்போ நாங்கள் ட்ரெயினில் போகும்போது ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை ஆப்பிரிக்காவில் இருக்கிற சோமாலியா நகரத்திற்கு என் பிள்ளை நாங்கள் மிஷரியாக ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்குறோம். என்ன அமைதியாக இருக்கீங்க? இதுக்கெல்லாம் அல்லேலூயா வராது? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் சுகப்படுத்தினா அல்லேலூயா வரும். இதுக்கெல்லாம் அல்லேலூயா இப்போ சொல்லுங்கள். என்னுடைய 8.5 மாதத்து பிள்ளைய ஆப்பிரிக்கா சோமாலியா அப்படின்னா எப்படிப்பட்ட ஊர் தெரியுங்களா? கடற்கொள்ளையர்கள் வாழ்கிற ஒரு பெரிய நாட்டுக்கு என்னுடைய பிள்ளை, இன்றைக்கி அவளுக்கு 7 வயசாகிடுச்சு. படிப்பா, என்ன வேணாலும் படிப்பா. நாள் ஒன்று வருகிற போது என் பிள்ளையை நான் மிஷரியாக அனுப்பி வைப்பேன். தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை பரலோகத்திலேருந்து மிஷரியாக அனுப்பியிருக்காரு. நீங்கள் உங்களுடைய பிள்ளையை டாக்டராக படிக்க வைங்க, எவ்வளவு வேணாலும் படிக்க வைங்க. ஆனால் உங்கள் பிள்ளை அது உங்களை காட்டிலும் தேவனுக்கு சொந்தமானது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னு சொன்ன பாளையத்தில் இன்றைக்கு தேசங்களில் நகரங்களில் சத்ரு என்கிற பெனதாத் வந்து முற்றுகை போட்டிருக்கிறான். நகரங்களை தன் காவலில் வைத்திருக்கிறான், தேசங்களை தன் காவலில் வைத்திருக்கிறான், பட்டணங்களை நகரங்களை அவன் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு சுவிசேஷம் போக முடியாதபடி, சுவிசேஷம் செல்ல முடியாதபடி சட்டங்களையும் கடுமையான நியாயங்களையும் ஏற்படுத்தி இந்த தேசம் இன்றைக்கு அடைபட்டு கிடக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும் இந்தியாவில் 9 மாநிலங்கள் மதமாட்ட தடை சட்டம் என்கிற பெனதாத் இன்றைக்கு முற்றுகை போய் கொண்டிருக்கிறான். 2020 வருஷத்தில் எங்கள் ஊரில் மதமாட்ட தடை சட்டம் வந்தது. நீங்கள் உங்கள் கூகுளில் போயிட்டு உத்தரப்பிரதேச மாநில கவர்மெண்டோடைய அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மாநிலத்தில் மட்டுக்கும் 800 ஊழியக்காரங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் 40 ஊழியர்கள் ஜெயிலில் இருக்கிறார். எதற்காக? யாராவது கற்பழிச்சுட்டு போயிட்டாங்களா? இல்லை திருடிட்டு போயிட்டாங்களா? இல்லை. இந்த மகிமையான சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால, இந்த வல்லமையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால இன்று அவர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த பெனதாத் என்கிற இந்த அசீரிய ராஜா வந்து முற்றுகை போட்டதுனால தேசம் அடைபட்டு கிடக்கிறது. இன்று தேசம், உங்களுக்கெல்லாம் இங்கே ரொம்ப ஆரோக்கியமாக நீங்கள் ஆராதிக்கிறீங்க, தேவனை விடுதலையோடு ஆராதிக்கிறீங்க. எங்கள் ஊரில் ஆராதித்து கொண்டிருக்கும் போதே போலீஸ் வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைந்தது 4-5 போதகர்களாவது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? இந்த வல்லமின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால. எங்களுக்கு வெக்கம் கிடையாது, ஏன் அந்த சுவிசேஷத்தை கொடுத்து நாங்கள் வெக்கப்படும். இது மகிமையின் சுவிசேஷம். நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்பாக இந்த சுவிசேஷத்தினால தேசம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்ம அமைதியாக எப்படி போவாங்க? நீங்களும் நானும் அமைதியாக இந்த சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படும்? அனுப்புகிறவர்கள் போகிறவர் இல்லை என்றால் இந்த மகிமையான சுவிசேஷம் எப்படி போகும்? நமக்கு என்ன அப்படின்னா, யாராவது போங்க ஆண்டவர், யாராவது அனுப்புங்க. ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் கோயம்புத்தூரில். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் 3 மிஷனரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார்,
உன் பணத்தை நீ வச்சுக்க, எனக்கு நீ தேவை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நீ தான் தேவைப்பா. உன் பணமும் உன் புகழும் உன் பாக்கெட்லேயே வச்சுக்க. ஆண்டவருக்கு தேவை இன்றைக்கு பாளையத்திற்கு போய் தைரியமாய் போராடுகிற யுத்த புருஷர்கள் தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஓங்கி அலையிலே சொல்லுவீங்களா? சத்துருவுடைய பாளையத்திற்கு கேட்கட்டும். அப்போ பெனதாத் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, முழு இஸ்ரவேலை என்ன பண்ணிட்டான்? முற்றுகை போட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தான். இன்றைக்கு 10 வருஷம், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, இந்த 10 வருஷத்தில் நடந்த கூத்துகளும் அநியாயங்களும் சிறையிருப்புகளும் இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் அப்படி நடந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் போத்தனூர் என்கிற ஒரு பகுதி இருக்குது. பாஸ்டர் ஜான் ஜோசுவா சபையிலிருந்து மஞ்சு அப்படின்னு ஒரு சிஸ்டர், அவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர் என்கிற எங்கள் பக்கத்து மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறாங்க. கடந்த வருஷத்தில் நடந்தது என்ன தெரியுங்களா? சிஸ்டர் மஞ்சும் அவங்களுடைய 7 மாத குழந்தை, அவங்களுடைய வீட்டுக்காரும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஜெயிலுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். நடந்தது என்ன தெரியுங்களா? உத்தரப்பிரதேச வரலாற்றிலே 7 மாத குழந்தை ஜெயிலில் இருந்துச்சு. இன்றைக்கும் அவங்க அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சிஸ்டரை பார்த்து கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் ஜட்ஜிட்ட போயிட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு. ஜட்ஜு சொன்னாங்களாம், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு. அவங்களால பதில் சொல்லவே முடியல, அவங்களால ஒரு பதில் சொல்ல முடியல. ஆனால் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால், இந்த வளர்கிற இந்த பிஞ்சு ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துவுக்காக மகிமையாக தன்னுடைய வேலையை செய்யும். அது என்ன பாவம் செய்தது? அவங்க தகப்பன் தாயார் என்ன பாவம் செய்தார்கள்? ஒரு பாவமும் செய்யவில்லை. இன்றைக்கு அவர்கள் வெளியில் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலாக சரித்திரத்தில் ஒரு உத்தரப்பிரதேச 7 மாத குழந்தை சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஜெயிலில் இருந்து என்பது ஒரு ரெக்கார்டு அங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. தேசம் அப்படித்தான் இருக்குது. நம்ம கண்ணை கீழே பார்த்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் மேலே பார்த்தா தான் தெரியுது, ஓ தேசம் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. தேவன் நம்மோடு கூட சபையோடு கூட பேச விரும்புகிறார். தேவன் நம்மளை ஏன் அழைத்தார், ஏன் ரட்சித்தார், ஏன் அபிஷேகித்தார், எதற்காக? இந்த மகிமையான சுவிசேஷத்தை பூமி முழுவதும் கொண்டு செல்வதற்காகத்தான் தேவன் நம்மளை கோத்திரங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் இனத்திலிருந்தும் தேசத்தில் நம்மளை வைத்திருக்கார் என்பதை ஆமது கையை உயர்த்து வலையிலே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ தேசம் முழுவதும் அடைப்பட்டு கிடக்கு. ஆண்டவர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு சாதாரணமான அற்பமான 4 குஷ்டரோகிகளை சூஸ் பண்ணுறார். கொஞ்சம் கையப்படி சொல்லுங்க. தேவன் தன்னுடைய மகிமையான வல்லமை வெளிப்படுத்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் 4 குஷ்டரோகிகள். பக்கத்தில் நீங்கள் குஷ்டரோகியா? சும்மா கேளுங்க. நீங்கள் உங்கள் கைகாலெலாம் ஏதாவது படர் பறந்துருக்கா? இல்லை. இப்போ தேசம் அடைபட்டு கிடக்கு, வாசல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படிங்க. 4 குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும். ஒரு நிமிஷம் சிஸ்டர், நாங்கள் வாரணாசிக்கு போகும்போது 2017 மார்ச் மாதம் 28ஆம் தேதி நாங்கள் இங்கே இருக்க, நான் யூபிஜி என்கிற ஒரு பொறுப்பில் இருந்தேன். அதுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் தமிழ்நாட்டுக்கு சச்சாவுகாலில். அப்போ நாங்கள் எங்கள் தேவசபையிட்ட சொல்லிவிட்டு வட இந்தியா போகும்போது எங்களை யாருமே எங்கள் வீட்டில், எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் சகலை எங்களுடைய அண்ணியெல்லாம் இந்த குழந்தைய தூக்கிட்டு, பச்சை குழந்தை தூக்கிட்டு அங்கே போகிறீங்களே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து இப்போ இருக்க அந்த எங்களுடைய முதல்வர் வந்து அப்போ தான் பதவிக்கு வந்திருக்காரு. அவர் மார்ச்சில் வர்றாரு. நாங்கள் மார்ச் 28ஆம் தேதி வாரணாசிக்கு போகிறோம். எங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணல, ஒருத்தர் என்கரேஜ் பண்ணல. நீங்கள் வாரணாசிக்கு எதுக்கு போகிறீங்க, அங்கே போகாதீங்க, அங்கே வந்து இப்போ தான் ஒரு மோசமான சாமியார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, எப்பா அந்த முதலமைச்சர்னால சுவிசேஷ வாசல் தான் திறக்கு. அல்லேலூயா. சபையை அடைக்கலாம், ஊழியர்கள் அடைக்கலாம், ஆனால் வானத்தை அடைப்பதற்கு எந்த கொம்பனாலே முடியாது. சொல்லுங்க, வானம், கையை விட்டு சொல்லுங்க, வானம்
எப்பொழுதும் திறந்திருக்கிறது. வசனம் சொல்லுது, வானத்தை கிழித்து இறங்கி தம்முடைய மகிமைய தேசத்துல உலாவ செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுங்களா? எங்க வீட்டுக்காருக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும். 3வது மாதத்தில் நாங்கள் ஒரு விபிஎஸ் ஆரம்பித்தோம். ஜூலையில் 2 இடங்களில் நாங்கள் எங்களுடைய விபிஎஸ் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 102 குழந்தைங்க வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் 102 குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வாரணாசி, காசி என்கிற ஒரு பட்டணத்தில் 100 பேர் கூடுறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மனித மாமிசம் சாப்பிடுகிற அகோரிகள் வாழ்கிற இடம். இந்தியாவில் சாகிற எல்லாரையும் கடைசியாக கொண்டு வந்து எரிக்கிற உலகத்தினுடைய மிகப்பெரிய சுடுகாடு என்று அழைக்கப்படுகிற மணிகர்ணிகா அப்படின்னு ஒரு காட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 400 பிணங்கள் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்குது. இரவும் பகலும் இந்தியாவில் இருக்கிற யாரெல்லாம் மறிக்கிறாங்களோ ஃப்ளைட்டில் கொண்டு வந்து எரிக்கிற அந்த ஊரில் 102 104 குழந்தைங்க என்பது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து தான். நடந்தது என்ன தெரியுங்களா? விபிஎஸ் முடிஞ்சிச்சு. அதில் ஒரு பாப்பாவை நாங்கள் கூப்பிட்டோம். பாப்பா, நாங்கள் உங்கள் வீட்டில் சபை நடத்த விருப்பப்படுறோம் அப்படின்னு. ஓகே அங்கிள், எங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க அப்பா யார் அப்படின்னா, அவர் அந்த ஊருடைய ஒரு சிவ பூஜாரி. நடந்து என்ன தெரியுங்களா? நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், தம்பி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணுங்க, நான் போய் எங்கள் கோயிலில் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு. முதல் சபை ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 35 பேர் வந்தாங்க. இன்றைக்கு அப்படி சொல்லி இன்றைக்கு எங்களுடைய 12 சபைகள் 7 வருஷம் ஸ்தாபித்திருக்கிறோம். எங்களோடு கூட 2 உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க. கட்டுப்படுத்துவதற்கு எந்த சக்தி இதுவரைக்கும் பூமியில் பிறக்கல. ஆமோதிக்கிறவர் ஓங்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு எங்கள் ஆராதனை நடந்து கொண்டு தான் இருக்குது. எங்களுடைய உடன் ஊழியர் நடத்தி கொண்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்கிற வார்த்தை கீழ்ப்படி, நாங்கள் பரலோகம் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற ஊழியர்கள். அல்லேலூயா. எந்த பணதாத்து வந்தால் என்ன, இந்த சுவிசேஷத்தை அழிப்பதற்கு எந்த சக்தியும் இதுவரைக்கும் பூமியில் கிடையாது. நாங்கள்லாம் பார்வோனையும் பார்த்துட்டோம், நேபுகாத் நேச்சாரையும் பார்த்துட்டோம், ரோம் கவர்மெண்ட்டையும் பார்த்துட்டோம். இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் சொல்லுங்க, இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். கையை உயிர் சொல்லுங்க. எத்தனை சட்டங்கள் போட்டாலும், எத்தனை திட்டங்கள் போட்டாலும் சுவிசேஷத்தை அடக்குவதற்கு எந்த வல்லமையும் பூமியில் இதுவரைக்கும் உருவாகலை. இது கிறிஸ்துவின் சுவிசேஷம், இது மகிமையின் சுவிசேஷம், இது வல்லமையின் சுவிசேஷம். அதை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப குஷ்டரோகிகள் ஜனத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஆசாரிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தேசத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நமக்கு நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் லேவியராகம் படிச்சீங்கன்னா தெரியும். குஷ்டரோகிகள் அப்படின்னா பாளையத்தில் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு இருக்கணும். அவங்க ஒரு நாளும் தேசத்துக்குள்ள வந்துடக்கூடாது, ஜனத்தோடு கூட வந்து சம்சாரிக்கக்கூடாது. அவங்களுடைய சாப்பாடு, அவங்களுடைய இருப்பிடம் எல்லாமே சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கோத்திரம்தான் இந்த குஷ்டரோகி என்று சொல்லப்படுகிறவர்கள். நன்றாய் கவனிங்க. இவர்கள் ஒளிமுக வாசலுக்கு ஆண்டவர் வர வைக்கிறார். எதற்கு அப்படின்னா, எப்பா இந்த சுவிசேஷத்தை யார்கிட்ட கொடுத்துருக்க அப்படின்னா, இந்த தேசத்தில், இந்த சமுதாயத்தில் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மகிட்ட தான் இந்த சுவிசேஷத்தை கொடுத்துருக்காரு. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ இவர்கள் வர்றாங்க. நம்ம எங்கே இருந்தாலும் சாவோம். எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், யாராவது சாகாமல் இருக்க முடியுமா? நான் பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. நம்ம ஒரு நாள் சாக போகிறோம், கண்டிப்பாக சாவோம். ஆனால் அதுக்குள்ளா, இந்த மூச்சு இருக்கிற வரைக்குள்ளா இந்த தேசம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு சொல்ல வேண்டும். எனக்கெல்லாம் ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நான் இங்கேருந்து போகும்போது நான் உயிரோடு இருந்தால் அவருக்காக, செத்துட்டேன்னா அவரோடு கூட. இதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், வெந்ததை தின்னு விதி வந்தால் சாகிற கூட்டம் இல்லைங்க. தேசத்தில் தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் எனக்குள்ள அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்.
சேவூர் சபையே, தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்க நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நகரங்களில், உங்களுடைய கிராமங்களில், உங்களுடைய பட்டணங்களில் இந்த மகிமையான சுவிசேஷத்தை கொண்டு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆமோதிக்கிறீங்க? இந்த திருப்பூர் மாவட்டம் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திற்கும் சுவிசேஷத்தை கொண்டு சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த சபைக்கு இருக்கு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதை பாஸ்டர் அவங்க செய்வாங்க நம்புறேன். அல்லேலூயா. இப்போ இவங்க சொல்றாங்க, நாங்கள் அங்கே இருந்தாலும் சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம். ஏன்னா இந்த உலகத்தில் பாதுகாப்பான இடம் என்பது எங்கேயுமே கிடையாது. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, இந்த உலகத்தில் பாதுகாப்பான இடம் எங்கேயுமே கிடையாது. பரலோகத்தில் மட்டும்தான் பாதுகாப்பு. அதனால் இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த குஷ்டரோகி அப்படி தான் போகணும். நம்ம அங்கே இருந்தாலும் சாவோம், இங்கே இருந்து, ஏன்னா பட்னி பசி அவங்களோட வாழ்க்கையில். அந்த பசியை அவங்க எப்படி மாற்றுறாங்கன்னு வாசிக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பட்டணத்துக்கு போவோம் என்றாலும் பட்டணத்துக்கு பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலும் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போக வாருங்கள். கரங்களை தட்டி இந்த 4 குஷ்டரோகிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரசங்கம். நான் மேலோட்டமாக சொல்லிட்டு வர்றேன். இவனுக்கு ஆசை வந்துச்சு, எங்கே போவோம்? பாளையத்துக்கு போவோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பாளையம் என்பது எப்பொழுதும் யுத்தம் நிறைந்த இடம். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட்டணத்துக்குள்ள வர ஆசைப்படல. ஏன்னா பட்டணத்துக்குள்ளே தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, ஆசாரி இருப்பார், ராஜா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஆசையே கிடையாது. ஏப்பா நம்ம எங்கே போவோம்? பாளையத்திற்கு போவோம். எந்த பாளையம்? சத்ரு சீரியருடைய அத்தனை இராணுவங்களும் அங்கே இரவும் பகலும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேல் என்கிற பட்டணத்தை வந்து கேட்ச் பண்ணி தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு சத்ரு நம்மளை விட ரொம்ப வேகமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் சபை இங்கே படுத்து கிடக்கு. சபையில் இருக்கிற 4 குஷ்டரோகிகளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாரு? பாளையத்திற்கு போக வாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கிற, அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொண்டால் சாகிறோம் என்று சொல்லி 5வது வசனத்தை வாசிக்கலாம். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியனுடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தைரியத்தை பாருங்க. என்ன தைரியம் அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், தற்காப்பு கலை அப்படின்ற ஒரு கலை ஒன்று இருக்கு இல்லையா, கராத்தே அப்படி இப்படி சொல்கிறாங்க, எதை சிலம்பமா அப்படின்னு. வேதம் என்ன தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்க தெரியுமா உங்களுக்கு? வேதத்தின்படி பைபிளில் 66 புத்தகம் இருக்குது இல்லைங்களா? 66 புத்தகத்தில் தற்காப்பு கலைன்னு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் உங்களுக்கு. தற்காப்பு கலை என்பது என்ன அப்படின்னா, எதிரி உங்களை தாக்குவதற்கு முன்பாக நீங்கள் அவனை தாக்குவது தான் தற்காப்பு கலை. அல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தாவீது இருந்த இடத்துக்கு கோலியாத் வந்தானா, கோலியாத் இருக்கிற இடத்துக்கு தாவீது போனானா? சொல்லுங்க. அதுதான் யுத்தம். அல்லேலூயா. நம்ம வந்து தற்காப்பு காட்சோம். ஆண்டவரே, என் குடும்பமும் நானும் என் பிள்ளைகளும் சமாதானமாக இருக்கணும். ஊரில் இருக்கிறவன் எப்படி போனால் என்ன? ஊரில் இருக்கிறவன் சொல்லுங்க, கொஞ்சம் பக்கத்தில் கை பிடிச்சணும். நானும் பிள்ளைகளும் நல்லா இருந்தால் போதும், தேசம் நாசமாய் போகட்டும். நானும் அப்படி தான் சொல்லு. இந்த தேசத்தில் நான் என்னை தேவன் குடிமகனாய் வைத்தது எதற்கு தெரியுங்களா? என் மூலமாக இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும், என் மூலமாக இந்த தேசத்தில் சுவிசேஷம் பரவ வேண்டும். இதற்காக தான் தேவன் உங்களை இந்த சபைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பஞ்சாப் அல்லையா போடுவோம். நாங்கள் எங்கள் ஊர்ல எல்லாம் ஆராதிக்கும் போது ஒரு பயங்கரமாக நல்லையே போடும். அது இங்கே நான் போட நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ரெடி? 1 2 3. அவினாஷ் வரைக்கும் கூட போகல. அப்போ உங்களுடைய வல்லமை இது அப்படின்னு நினைக்கிறேன். சேவூர்வை தாண்டலன்னு எங்கள் அக்கா சொல்கிறாங்க. ஏன்னா நாம் போடுகிற சத்தம் எதிரிக்கு கேட்கணும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் போடுற சத்தம் எதிரிக்கு கேட்கட்டும். அதுதான் உண்மையான அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ இந்த குஷ்டரோகிகள் எங்கே போகிறாங்க அப்படின்னா பாளையத்துக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, தாவீது போர் வீரனாக அழைக்கப்படலை. தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். அவனுக்கு யுத்தத்தை பற்றியோ கோலியாத்தை பற்றியோ இல்லை தேசத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்குன்னு தெரியவே இல்லை. அவன் நான் சொல்லுவேன் எப்பயும், இன்றைக்கி இருக்க சாப்பாடு ஆர்டர் பண்ணுற மாதிரி சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான். இன்றைக்கி இருக்க பைக்கில் மாதிரி அவங்க சகோதரருக்கு சாப்பாடு கொடுத்து விசாரிக்கணும். இன்றைக்கி இந்த சிவப்பு கலர் சட்டை போட்டு சுற்றிடுறாங்கல்ல சாப்பாடு, ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி, அந்த மாதிரி ஒரு டெலிவரி பாய் தான் பக்கத்தில் கை பிடிச்சிக்கணும். தாவீது ஒரு டெலிவரி பாய். சாப்பாடை போய் டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்லணும், இதுதான் வேலை. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? அவனுக்கு தெரியும், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற பெலிஸ்தியனுடைய சத்தத்தை தன்னுடைய காதில் கேட்குறான். பயங்கர வைராக்கியம் வந்துச்சு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு எப்படி நீங்கள் சும்மா இருக்கீங்க? ஒரு 16 வயது வாலிபனுக்கு இவ்வளோ தெனாவட்டு இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வயசு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுல்ல. ஒரு 16 வயசு சின்ன பையனுக்கு பொங்கி வருது, இந்த பெலிஸ்தியன் யாருடா? ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தியன் யாருன்ற வைராக்கியம் அவனுக்குள்ள உருவாச்சு. ஏனென்று சொன்னால் தேவனுடைய அபிஷேகத்தின் தைலம் அவன் மேலே இருந்தது. நான் சொல்கிறேன், அபிஷேகத்தை பெற்றவர்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டார்கள். அபிஷேகம் அவர்களை சும்மா இருக்கவே விடாது. ஏனென்று சொன்னால் உன்னதமானவருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் தரித்திரக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு. உங்கள் பைபிளில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னோட பைபிளில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். யாரெல்லாம் இந்த பைபிளை படிக்கிறாங்களோ அவங்களாம் சுவிசேஷம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. உங்கள்கிட்ட பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கு, ஆனால் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தைரியம் கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க, சுவிசேஷம். தலையில கை வச்சு நல்லா அடி சொல்லுங்க. உங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். நடந்து என்ன தெரியுங்களா? பாளையத்துக்கு போறாங்க. ஏற்கனவே தேவன் தம்முடைய ஜனத்திற்காக இறங்கி யுத்தம் செய்து விட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்முடைய வேலை காலை எடுத்து வைக்க வேண்டியதான். அல்லேலூயா. என்னையெல்லாம் ரொம்ப நான் சொன்னேன்ல இங்கேருந்து போகும்போது, ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் பிரச்சாரத்துக்கு வந்தார். ஒரே நாளில் கலவரம் வந்தது. கோயம்புத்தூர் நடந்தவங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் கலவரம் வந்துச்சு. அந்த மாதிரி கலவர சாமியார் ஒரு பேர். அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டர் போத்தனூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஜோஷுவா, எங்கள் ஊருக்கு ஒரு நாள் தான் பிரச்சாரத்துக்கு வந்தார். அந்த ஏரியாவே கலவர பூமி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி 6 வருஷமாக அங்கே ஊழியம் செய்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் ஒரு நாளே தாங்க முடியல, 6 வருஷமாக அவர் கூட தான் நாங்கள் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, சும்மா பேசுகிற கூட்டம் கிடையாது. எங்களுடைய பேச்சு பலத்தில் உண்டாயிருக்கிறது. அது சுவிசேஷம் எங்களுக்கு தந்தது. அல்லேலூயா. என்னை ஒரு நாள் நாங்கள் இந்த மாதிரி காலை 6 நடந்துட்டு இருந்தோம். எங்கள் ஃபீல்டில் ஒரு ஆள், ஒரு டாக்டர், அவன் ஒரு RSS மோசமான ஒரு ஆள் டாக்டர் வந்து, ஜெய் ஸ்ரீராம் போலோ அப்படின்னு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு. ஏன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல அப்படின்னா வாயில் அடித்து ஏகப்பட்ட முஸ்லீம்களை கொண்டாங்க. நான் ஒன்றுமே பேசலை. எங்கள் வீட்டுக்காரியெல்லாம், நீங்கள் அவங்ககிட்ட பேசாதீங்க, வாங்க வாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க, பையாஜி நீங்கள் உள்ளே வந்துருங்க அப்படி. நான் அவங்ககிட்ட பேசவே கிடையாது. உள்ளே வந்து ஜோம் பண்ணிட்டுருக்கேன் அந்நிய பாஷையில். அம்மாட்டுக்காக நீங்கள் மதம் மாற்றுறீங்க, எங்கள் இந்து கடவுளெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லி கொடுக்குறீங்க, ஏன்னா அங்கே ராமர் தான் பெரிய ஆள், ராமனெல்லாம் வந்து நீங்கள் கேவலம் பேசுகிறீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்க. நான் ஜோம் பண்ணிட்டு கடைசியில் நான் கேட்டேன், அப்பா நான் வந்து எந்த பிள்ளையாவது சிகரெட் குடி, கஞ்சா குடி இதை சொல்லி கொடுக்குறேன்னா? இல்லை, அருவருப்பு பண்ணு, விபச்சாரம் பண்ணு. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஃப்ரீ, கஞ்சா ஃப்ரீ. வாரணாசியில் வந்து கங்கை நதிக்கரையில் எல்லா சாமியார்கள் மக்களும் சரி, கஞ்சா ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுக்குது, அதை அவங்க குடிக்கிறாங்க. அப்படி எதாவது செய்கிறேனா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னா.
அப்போ நான் என்ன இந்த பிள்ளைகள் நான் கற்றுக் கொடுக்குறேன்? பரிசுத்தமாய் வாழு, பாவம் செய்யாத, பொய் சொல்லாத, இதை தானே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லேன். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? ஆமாம்மா, நீங்கள் ரொம்ப நல்லா செய்கிறீங்க, அதனால் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் அந்த இடத்துல 8 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த இடம்தான் எங்களுடைய எல்லா ஊழியத்திற்கும் மெயின் இடமாயிடுச்சு. அல்லேலூயா. அங்கே தான் நாங்கள் இப்போ எங்கள் ஊழியத்தை ரொம்ப வேகமாக ஸ்தாபிக்கிறோம். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள். சத்துருடைய மிரட்டலுக்கு பயப்படுகிற கூட்டம் அல்ல, அவனை ஓட ஓட விரட்டுற கூட்டத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மனா பயப்படுறாளாங்க? நம்மனா பயப்படுறாளா? அவனை ஓட ஓட விரட்ட வேண்டிய பொறுப்பு சபையாக நமக்கு இடத்துல இருக்குது. நீங்கள் ஒரு கால் ஆண்டவருக்காக எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆண்டவர் ஏற்கனவே பாளையத்தில் உலாவுகிறவர். அல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சபையில் உலாவுறாரு அப்படின்னு. எங்கள் மத்தியில் உலாவுங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், அவர் எங்கேயும் உலாவுவார், பாளையத்திலே உலாவுவார். அவர் சம்பூர்ணமான தேவன். அவர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். வடக்கும் உடையது, சொல்லுங்க, தெற்கும் உடையது, புலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர் என்று சொல்லி சங்கீதம் 89 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அதனால சொல்லுங்க, வடக்கும் ஆண்டவருடையது, தெற்கும் ஆண்டவருடையது, இந்தியாவையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். நடந்து தெரியுங்களா? எல்லாவற்றையும் சொல்வதற்கு நான் இல்லை. 7 வசனத்தை, இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரம் விட்டு விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். சொல்லுங்க. நான் நம்புறேன், வர்ற வருஷத்தில் வர்ற நாட்களில் தேசத்தில் சத்துரு ஓடி போகிற நாட்கள். நமக்கு ஆசீர்வாதம்னா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னா அல்லேலூயான்னு சொல்லுவோம். நான் இப்போ நல்லா எப்படி வார்த்தை சொல்கிறேன், இந்த தேசத்தில் சத்துருடைய உட்புகுதலும் குடியோதிப்புதல் இல்லாதபடி தேசம் தேவனை அறிந்து கொள்கிற நாட்கள் வரத்தான் போகிறது. இந்த தேசம் இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லுகிற சத்தங்கள் நம்முடைய காதுகளை தொனிக்கத்தான் போகிறது. அதை நாங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒரு ஆசை தான், அப்படிப்பட்ட ஒரு சத்தம் வந்த பிறகு தான் நம்ம மறிக்கணும் அப்படின்னு. அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம். நாங்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கோம், எங்கள் பாரதம் இயேசுவை அறியும் வரை எங்கள் ஜபயுத்தம் துதியுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி ஒரு பாடல் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அந்த பாடலில் வரும்போது கோலியாத்தின் கேலி பேச்சிற்கு அஞ்ச மாட்டோம். கோலியாத்து கேலி பேச்சு பேசுகிறான், தைரியமான ஆளாக இருந்தால் வாடா ஒருத்தனை அனுப்புடா அப்படின்றா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், ஏ கோலியா, உனக்கு 17 வயசு சின்னவன் போதுண்டா, நீ நாயிடா. அப்படி தான் இருக்குங்க. சொல்லுங்க, நீ நாயிடா, உன்னை அடிப்பதற்கு பெரியால் நாங்களாம் வரல, சின்ன பையன் போதும். ஏன்னா சங்கீதம் 8 சொல், பாலகர் வாயினாலே துதி உண்டாகும்படி சத்துருக்களை, சொல்லுங்க, வசனம் தெரியாதா உங்களுக்கு? பகைங்கனையும் பலிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால பலன் உண்டு பண்ணீங்க. குழந்தைகள் பாலகர் வாயினால் என்ன உண்டு பண்றாரா? துதியும் பலன். சொல்லுங்க. இந்திய தேசத்துக்கு பிசாசை விரட்டுவதற்கு இந்த சபையில் இருக்கிற ஐசக் போதும். அல்லேலூயா. ஓடுவானா ஓட மாட்டானா? ஓடிதான் ஆகணும். வாசிங்க 9 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இப்பதான் முக்கியமான வசனமே, பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. என்னன்னா நம்மளே சாப்பிட்டு நம்மளே குடிச்சு, அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க பாத்துக்க. 8ஆம் வசனத்துல அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. 8ஆவது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு கேரளா சபையும் எல்லாத்துலேயும் ரொம்ப முன்னோடியாக இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு மாவட்டத்தில் 4 கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி திருப்பூர்லை மாவட்டம், கோயம்புத்தூர்லையும் சரி, இன்றைக்கி தெருவுக்கு ஒரு சபை இருக்குது. அங்கே மாவட்டத்துக்கு 2 சபை தான் இருக்குது. நான் சொல்ல கணக்கு உங்களுக்கு புரிகிறதா? அப்போ சபை இன்றைக்கு அவர்கள் இந்த குஷ்ரோகி பண்ண மாதிரி சாப்பிட்றான், எல்லாமே இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாமே இருக்குது விசுவாசிக்கிட்ட. ஆனால் என்ன இல்லை, சுவிசேஷம் சொல்கிறது இது மட்டும் கிடையாது. அவங்க சொல்கிறான், டே நமக்கு எல்லாமே இருக்குடா. ஏன்னா எதிரி ஓடி விட்டான்,
தமிழ்நாட்டிலேருந்து எதிரி எங்கேயோ ஓடிட்டான். அதனால தான் தமிழ்நாட்டில் சபைகள் வேகமாக பறந்துகிட்டு இருக்கு. சென்னையில் ஒரு நாளைக்கு மட்டுக்கும் 20 புது சர்ச் ஆரம்பிக்கிறாங்களாம். கோயம்புத்தூரில் ஒரு நாளைக்கு 10 சர்ச் ஆரம்பிக்கிறாங்க. இது சர்வே ஜோஷ்வா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு உங்கள் கூகுளில் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ரொம்ப ஆவிக்குரிய இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் மட்டும் செத்து போயிடாதீங்க. இந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டிய 90 கோடி ஜனம் இன்னும் சும்மா இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுவோம்? 9 வருஷம் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி பார்த்து, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நாம் செய்கிறது, நம்ம ஆராதிப்பது, நம்ம பாட்டு பாடுறது மட்டும் நியாயம் கிடையாது. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இங்கிலீஷ் பைபிள் இருக்கு குட் நியூஸ், நற்செய்தி. என்னங்க நற்செய்தினா? என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க. சுவிசேஷம் தான் நற்செய்தி. உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா போட்டு விட்டாரு அப்படின்னு உங்கள் ஊரில் தான் ரொம்ப அதிகமாக நினைக்கு. மொபைலில் பைசா வருது, என்னென்னமோ சொல்கிறாங்க. இங்கே உங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவர் ஆராதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? உங்கள் மொபைலில் பைசா. என்னோடய அக்கௌண்ட் பைசாவே வர மாட்டேது. நானும் அந்த ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறேன். எனக்கு பைசா யாரும் போட்டு விட மாட்டாங்க. இது கிடையாதுங்க. நற்செய்தி என்பது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிப்பது தான் நற்செய்தி. ஒரு சபைக்கு 2 கண் இருக்குது. அந்த படத்தை போடுங்க, நான் முடிக்கிறேன். அதில் 2 கண் இருக்கு. அந்த ஒரு கண் என்ன தெரியுங்களா? சபைக்கு ஒரு கண். சொல்லுங்க, ஒரு கண்ணில் கை வச்சு. ஒரு கண்ணு சுவிசேஷம், இன்னொரு கண்ணு மன்றாட்டு ஜெபம். இது 2 தான் சபைக்கு 2 கண்கள். பக்கத்தில் கை பிடிச்சி. உங்களுக்கு ஒரு கண் இருக்கா, 2 கண் இருக்கா? ஒரு கண் இருந்தாலும் 1.5 கண் தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க. சபை கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய நேரம். அதனால தான் அதில் அந்த பிக்சரில் முழு உலகத்தை அடக்கியிருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு உண்டாகும். என் இயேசு கிறிஸ்துடைய வருகை ஏன் தாமதிக்குது, ஏன் அவர் வரவில்லைன்னு சொன்னால், இந்த தேசத்தில் வலது கைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் இல்லாத லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் உண்டு. இந்த ஜனத்திற்கு சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை இந்த காலை எடுத்த கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, காலம் நமக்கு இனி காலமே கிடையாது. இந்த நாள் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கடமை நமக்குள்ள இருக்கிறது என்று சொன்னவர்கள் மாத்திரம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த சுவிசேஷத்தின் வல்லமையை பிரசிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படி சொல்கிறவங்க சொல்லி எந்திரிக்கலாமா? ஆண்டவரே, நான் என்னுடைய திருப்பூர் மாவட்டத்திற்கு நான் மிஷனரி. ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தமிழ்நாடு முழுவதும், இந்த தேசம் முழுவதும் சுவிசேஷத்தினுடைய பிரபல்யத்தை சொல்லுவதற்கு என் மேலே நீங்கள் ஒரு மகிமையை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தாவே இந்த நாளில் தரும்படியாக ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கு. ஆண்டவரே, குடும்பமாக, சபையாக, என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, அப்பா நீராள வேண்டும். வறுமையெல்லாம் மாறட்டும், வறுமை எல்லாம் மாறணும். தேசத்துல சுவிசேஷ வறுமை மாறட்டும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். சொல்லுவோம், எங்க தேசம் அப்பா எஜமானனே, எஜமானனே, எங்க தேசமே அறியணும். ஆண்டவரே, எஜமானனே,
சொல்லுங்க, உமக்காகத்தானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அவரை நேசிக்கிறவர்கள் உமக்காகத்தான் ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், உமக்காய் மாத்திரம் ஆண்டவரே. உம்மைத்தான் நேசிக்கிறேன். அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும். பலியாகி என்னை மீட்டீரே. ரபா ஷல்பரா. ஜீவ பலியாகி இந்த பிள்ளைகள் மேல அந்த சுவிசேஷ பாரம் ஆட்கொள்ளட்டும் ஐயா. அந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை இவர்கள் ஆட்கொள்வதாக. பரலோகம் பிறந்தீ யெகோவாவில் சொல்லுவோம், எங்க மேல அந்த சுவிசேஷ பாரத்தை எங்க மேல கொடுங்க. உண்மையா சொல்லுவீங்களா? வன்முறை எல்லாம் ஒளியட்டும் ஆண்டவரே. வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். யமானே எஜமானே என் இயேசு ராஜனே. ஒரு விஷயம் சொல்லுங்க, எஜமானே எஜமானே என் இயேசு ராஜனே. எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒப்பு கொடுப்போமா? ஓ கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஒவ்வொருவரும் நாம் மிஷனரிகள் என்கிற அந்த ரகசியத்தை, ஆழமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நாம் மிஷனரிமார்கள். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் அந்த மிஷனரி தளம். ஆமென். ஊழிய செய்கிற விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தான் நம்முடைய மிஷனரி தளமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான ஆழமான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எங்கோ நம்ம போய் ஊழிய செய்கிறதல்ல, நம்ம அருகிலே நம்மோடு கூட வேலை செய்கிற, நம்மோடு கூட வாழ்கிற நம்முடைய கிராமத்து மக்கள், நம்மோடு கூட கம்பெனியில் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் உங்களுடைய மிஷனரி தளம். ஆமென். அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தா போதும், அவர்களை நீங்கள் ரட்சிப்பில் நடத்தினா போதும். அவர்களுக்காக நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை, மரணம், உயிர்த்தெழுதலை, பாடுகளை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தா போதும். அதுவே ஒரு பெரிய மிஷனரி ஊழியம் என்பதை அருமையாய் பாச நமக்கு விளக்கி காண்பித்தான். பிரியமானவர்களே, எங்கோ சென்று ஊழியம் செய்ய முடியல, எங்கேயோ நான் போய் கர்த்தர்கண்டு நான் எதையும் சாதிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு ஊழியத்தை, லகுவான ஒரு பாதையை இந்த பரிசுத்த ஆவியானவர் மகன் மூலமாய் வெளிப்படுத்தி தந்திருக்கிறான். நான் எங்கேயும் போய் நான் ஊழியம் செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில் உங்களோடு கூட இருக்கிற ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு, அவர்களுக்கு நீங்கள் இந்த இயேசுனுடைய பாடு, மரணங்கள், உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு நீங்கள் சொன்னாலே அது பெரிய மிஷனரி ஊழியம் என்பதை உற்சாகப்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவரே, அவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன், இயேசுவே உம்மை குறித்து நான் அறிவிப்பேன். அவர்களுக்குள்ள இயேசுவே உம்மை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான வார்த்தைகளை நான் சொல்ல என் வாய்களை நான் திறக்கிறேன்ப்பா. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த தைரியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை அனுப்பின தேவன் அந்த வார்த்தையோடு கூட தம்முடைய பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவிச்சவா. நம்ம எதிர்பார்க்கிற ஆயிரமான ஆத்துமாக்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவா. இது மூலமாய் ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தருவா. ஒரு பெரிய எழுப்புதலை நம் காண கர்த்தர் நமக்கு உதவிச்சவா. ஒப்பு கொடுங்க. இனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற யாரையெல்லாம் நான் சந்திக்கிறேனோ அவர்கள் என்னுடைய மிஷனரி தளமாக நான் நினைத்து, அவர்கள் தான் என்னுடைய ஊழியத்தின் எல்லை, அவர்கள் தான் என்னுடைய ஊழியத்தின் பகுதி என்று நான் நினைத்து அவர்களுக்கு உண்மை குறித்து நான் அறிவிப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நான் சொல்கிறேன்ப்பா, நான் சொல்கிறேன் ஆண்டவரே, கட்டாயம் நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இயேசுவே உண்மை குறித்து நான் சொல்லி ரட்சிப்பில் நடத்த ஆமேன் என்னை தைரியப்படுத்துங்க. அந்த அபிஷேகத்தை தாங்க, அந்த ஆத்மா பாரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தையை அனுப்பின தேவன் அந்த வார்த்தையோடு சேர்ந்து அந்த அபிஷேகத்தை தைரியத்தை கர்த்தர் நமக்கு தந்து வருகிற காலங்களில் நம்ம எழுப்புதலை காண கர்த்தர் உதவி செய்வா. கிருபை, இரக்கம், அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஒரு அருமையான ஆழமான செய்தியை ஆண்டவரே நாங்கள் கேட்டு ஊழியத்தில் இன்னும் உற்சாகமடைய பலனடைய கர்த்தர் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. வார்த்தையை சுமந்து வந்த பாஸ்டர்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கோ லட்சங்களுக்கோ கோடிகளுக்கோ வல்லமையாய் கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்திற்காக சபையாராய் நாங்கள் யாவரும் ஜெபிக்கிறோம். இதில் நீ பெரிதானவர்களை காண்பாய் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சங்கீத 24 கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொன்னது போல அவர்களுடைய மன விருப்பத்தையும் ஆலோசனைகளையும் ஊழியத்தில் குடும்பத்தில் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உத்தரப்பிரதேச பகுதியில் ஒரு எழுப்புதலை பிள்ளைகள் கண்டு மகிழ கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, செய்தி கேட்டு எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. பலவீனமாய் வந்தவர்களை பலப்படுத்துங்க, சுகவீனமாய் வந்தவர்களை சுகப்படுத்துங்க, கண்ணீரோடு வந்தவர்களை கர்த்தர் கண்ணீரை துடைத்து விடுங்க, கவலையோடு வந்தவர்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஒவ்வொருவரும் திருவிருந்து முடித்து ஆண்டவரே வீடு திரும்பும் போது உங்கள் சமூகம் முன்பதாய் கடந்து சென்று கோணலை நேராக்கி கரடு முரடானவர்களை சமமாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு பின்பாக நன்மையும் கிருபையும் பின் தொடரட்டும். ஆண்டவரே, சபையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொருவருக்கு பின்பாக உங்கள் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த வாரம் நாங்கள் ஆண்டவரை கூடி வருகிற வரைக்கும் கர்த்தர் சபையாரை போக்கில வரத்திலும் தேவ தூதர்களை தேவ பிரசனத்தை வைத்து நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.